Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா 346th ப்ராப்ளம்ல இருக்கும். A charged 30 அதாவது 30 microfarad capacitor is connected to 27 millihenry. அப்போ capacitor and inductor இருக்கு. What is the angular frequency of free oscillation of the circuit? So angular frequency omega என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல கேக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து கெபாசிட்டர் and then inductor வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் வித் ஆங்குலர் frequency அப்படின்னு சொல்லும்போது ரெசனன்ஸ் கண்டிஷன் தான் where your inductor and your capacitor are same அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல what we have derived omega which is equal to 1 upon என்ன சொல்லியிருந்தோம் LC அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்கொயர் இருக்கும். ஸோ அந்த பக்கம் போகும்போது ரூட் ஓவர் எல்சி அப்படின்னு வரப்போகுது. அப்போ இந்த ஒமேகா தான் நமக்கு கேட்குறாங்க விச் இஸ் யுவர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இல்லை வெறும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒமேகாவை யூ கேன் ரீப்ளேஸ் அஸ் 2π f. அப்போ 2π வந்து இந்த இடத்துல வந்துடும் டினாமினேட்டர்ல. இப்போ நமக்கு ஒமேகா தான் கேட்குறாங்க. அப்போ 1 அப்பான் எல் என்னது எல்ன்றது நமக்கு இண்டக்டர் விச் இஸ் 27 milli, so -3 into your capacitor is 30 micro which is 6 இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிற ஒரு டேர்ம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0 போகும்போது இது என்ன ஆகிடும் -5 அப்படின்னு மாறிடுது. அப்போ இது -3 -5 becomes -8. அப்போ நமக்கு இந்த 27 into 3 இருக்கு. அப்போ 27 21 81 வருது நமக்கு 1 upon root over 81 into 10 to the power -8 அப்படின்னு வருது. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது that becomes 1 upon 81 becomes 9 and then 10 to the power -8 becomes 10 to the power -4. அப்போ இது மேலே போகும்போது என்ன ஆகுது 10 to the power 4 by 9 அப்படின்னு இருக்கு. இதை நான் எப்படி சொல்கிறேன் 10 into 10 to the power 3 by 9 அப்படின்னு சொல்லும்போது இது 9 1 டைம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். மறுபடியும் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா that becomes again 10. அப்போ 999 தான் எனக்கு போக போகுது which is nothing but 1111 வரும். So which is your 1.1 into 10 to the power 3 hertz will be your angular frequency in this problem. So பொறுமையா பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். டவுட் இருந்ததுன்னா வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Help this with a smile.